சமையல் எவரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நவராத்திரிக்காக பிரசாதங்கள் பார்க்க போகிறோம். முதல் நாள் பிரசாதமாக கொண்டக்கடலை சுண்டல், ரெண்டாவது நாள் சர்க்கரை பொங்கல், மூணாவது நாள் உளுந்து சாதம், நாலாவது நாள் பூம்பருப்பு சுண்டல், அஞ்சாவது நாள் தட்டைப்பயிறு சுண்டல், ஆறாவது நாள் பாசிப்பயிறு இனிப்பு சுண்டல். இந்த 6 வகையான பிரசாதங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதமுள்ள பிரசாதங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நவராத்திரி வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வத்தலை 2ஆக பிச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலையில் லைட்டாக கலந்து விட்டுடலாம். கடுகு ஜீரகம்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துடலாம். நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வத்தல் தூள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நவராத்திரியில் முதல் நாள் பிரசாதம் கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2வது நாள் பிரசாதம் நம்ம பச்சரிசி பொங்கல் பண்ண போகிறோம். 200 கிராம் பச்சரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் உள்ளே சேர்த்துடலாம். சக்கரை பொங்கல் நல்லா குழைவாக வேகணுங்கிறதுக்காக 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் 3 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கர் விசில் வர்ற டைமுக்குள்ளே நம்ம முந்திரி, திராட்சை, அப்புறம் கொஞ்சமாக துருவின தேங்காய் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை சேர்த்துடலாம். திராட்சை பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்துருச்சு, திராட்சையும் பலூன் மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். முந்திரி வறுத்து வச்சுருந்த அதே நெய்யிலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து தேங்காயையும் வறுத்து எடுத்துக்கிறேன். சக்கரை பொங்கலில் தேங்காயை இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது சக்கரை பொங்கல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் நம்ம வறுத்து தான் சேர்க்குறோம், அதனால் சக்கரை பொங்கல் கெட்டு போகாது. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். தேங்காய் வறுபட்டுருச்சு, போதும், வெளியில் எடுத்துடலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை உருக்கிடலாம். 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் தூசி எதுவுமே இல்லை அப்படின்னா நல்லா பொடிச்சிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் 3 விசில் வந்துருச்சு. கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. மசிச்சு விட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது உருக்கி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சக்கரை பொங்கலுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். பெருமாள் கோயிலில் சாப்பிட்ற சக்கரை பொங்கல் டேஸ்ட் அப்படியே வரணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்காதீங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 2வது நாள் பிரசாதமான சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3வது நாள் சனிக்கிழமை
புரட்டாசி சனிக்கிழமையும் கூட, அதனால் நம்ம பெருமாளுக்கு உகந்த நாளுங்கிறதுனால நம்ம உளுந்து சாதம் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வத்தல், கொஞ்சமாக பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இந்த உளுந்து கூட வறுத்து எடுத்துடலாம். உளுந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வர ட்ரையாக தான் பேனில் வறுத்து எடுத்தோம். தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வறுத்துக்கிறோம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். உளுந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு வத்தலை 2ஆக பிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு உதிரி உதிரியாக இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பொடியை உள்ளே சேர்த்துடலாம். உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்தில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால பெண்கள் அதிகமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சாதத்துக்கு பதிலாக நீங்கள் எள் சாதம் கூட செய்யலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம உளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான 4வது நாள் பிரசாதம் உளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 4வது நாள் பிரசாதம் பூம்பருப்பு சுண்டல் பண்ண போகிறேன். கடலைப்பருப்புவை 1/2 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூம்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, இது 3ஐயும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பூம்பருப்பு சுண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு வத்தலை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையில் இது நல்லா கலந்து விட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெடித்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. மிளகாயில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 4வது நாள் பிரசாதமான கடலைப்பருப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 5வது நாள் பிரசாதம் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தட்டைப்பயிறு சுண்டல் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வத்தல் சேர்த்து இதை வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். உளுந்து வத்தல் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம தட்டைப்பயிறு சுண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரே ஒரு வத்தலை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையில், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிரை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட தட்டைப்பயிறு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 5வது நாள் பிரசாதமான தட்டைப்பயிறு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 6வது நாள் பிரசாதம் நம்ம பாசிப்பயிறு சுண்டல் பண்ண போகிறோம். பாசிப்பயிறு சுண்டல் வந்து இனிப்பாக பண்ண போகிறோம். இனிப்பு சுண்டல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை ஃபஸ்ட்டு உருக்கி எடுத்துக்கலாம். வெல்லம் உருகிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுருக்கிறேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெல்லத்திலேயே தட்டி எடுத்து வச்சுருக்கிற 2 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் கொதிக்கட்டும். வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாசிப்பயிரை குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா பாசிப்பயிரை வெல்லத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம எப்போவுமே கார சுண்டல் தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இனிப்பாக பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இனிப்பு பாசிப்பயிறு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 6வது நாள் பிரசாதம் இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரி பிரசாதங்களில் இன்றைக்கி 6 வகையான பிரசாதம் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.